தலைவலி தாங்க முடியல. எப்பா, ஐயோ, மண்டை ஊறுதே, மண்டை ஊறுதே. என்ன அத்தை கிழவி காலையிலேயே தலையில கையை வச்சு கொடுக்காந்துருக்கு? என்னவா இருக்கும்? ஐயோ, தலை ஊறுதே, தலை ஊறுதே, தலை உடைக்குதே, தலை உடைக்குதே. ஐயோ, அம்மாமா, என்னால தாங்க முடியலையே, தாங்க முடியலையே. அத்தை கிழவி என்ன காலையிலேயே கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு ஒரே யோசனையா இருக்கு? எவ குடிய கெடுக்கலாம், எவ சோத்துல மண்ணலி போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அடி போடி போக்கத்த வய மவளே, எனக்கு மண்டையெல்லாம் ஊறுது, மண்டையெல்லாம் வெடிக்குது. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. இந்த தலைவலிக்கு ஒரு தீர்வு இல்லையா? விடிய விடிய எவ புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கலாம், எவ வீட்டில் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் போட்டு விடலாம், எவ குடும்பத்தில் கொளுத்தி போடலாம், எவ வீட்டில் கோழி மூட்டலாம். அப்படி இப்படின்னு என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியது. விடிஞ்சு எந்திரிச்சோன்னா தலை வலிக்குது, காது வலிக்குது, கை வலிக்குதுன்னு கத்த வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு இந்த கிளவி பொழைச்சிக்கிட்டு தெரியறதுக்கு மண்டை வெடிச்சு செத்து போயிட்டாலும் நிம்மதியாக தூக்கி போட்டுட்டு இருந்துடலாம். எட்டி எட்டி எருமை, இப்படி எருமை கண்டாட்டமா எங்கனக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியே. போய் அத்தை தலைவலிக்குதுன்னு சொல்றாளே, போய் ஒரு காப்பியை போட்டு ஒரு மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இந்த தலைவலியை சரியாக்குவோம்னு சரியாக்குறியாட்டி? நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னையும் என் மையம் கட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறியான், குடும்பம். எத்த பசும்பால்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குதாம்த. 60 வயசுக்கு மேல உள்ள கிளவி எல்லாம் கொலஸ்ட்ரால் பாலை குடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போகுதுகளாம், தெரியுமா? கழுத பால்ல காப்பி விட்டு குடிச்சாத்தேன் தலைவலியும் குறையுதான், கொலஸ்ட்ராலும் குறையுதான். உங்களுக்கு உடம்பு பூரா சும்மாவே கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் கூடி போயிருக்கு. அதனாலதே நம்ம ஊர்ல எந்த பக்கம் யாரு வீட்டுல கழுத வளர்க்குறாங்க, கழுத பால் வாங்கிட்டு வரலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எடி, கழுத பால்லையா காப்பி ஓடுற? கழுத பால்லையும் காப்பி ஓடுவ, நீ கள்ளி பால்லையும் காப்பி ஓடுவட்டி. அண்ணே எப்ப சாவன், தின்ன எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்க எம்டி. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என் அண்ணன் மக அம்சவேணிய என் மயனுக்கு கட்டி வச்சு கண்ணு குளிர பார்த்துக்கிட்டு தான் முடிச்சாவேன். ஓஹோ, உனக்கு அம்புடு தைரியம் வந்துருச்சா? ஏன் சவாலையும் கேட்டுக்க. இன்னைக்கு ராத்திரி பொழுது அடையிறதுக்குள்ள உன்னையும் அண்ணன் மக அம்சவேணியவும் இந்த ஊரை விட்டு நான் விரட்டல, என் பேரு நெடுவாளி இல்ல. எடி, எங்களை நீ விரட்டுறியா, உன்னைய நாங்க விரட்டுறமான்னு பார்க்கத்தானே அப்படி போற? அம்மா, என்னது இது இப்படி கடிக்குது? ஐயோ அம்மா, எறும்பு. ஐயோ கடவுளே, என்ன இந்த வீடு ஃபுல்லா இவ்வளோ எறும்பு இலையுது? ஆண்டி ஆண்டி, இந்தாங்க ஆண்டி காப்பி. என் செல்ல மருமவ எனக்கு தலைவலின்னு தெரிஞ்ச உடனே காப்பி ஓட்டி எடுத்துட்டு வந்திருக்காளே. ஐயோ ஆண்டி, உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா ஆண்டி? ஐயோ அம்மா, இந்த எறும்பு வேற நேரம் பார்த்து கடிச்சு தொலையுதே. ஐயோ, எங்க இருந்துதான் இப்படி சாரையா வருதுன்னு தெரியலையே. அக்கா, உங்களுக்கும் காப்பி கொண்டுட்டு வரவா அக்கா? ஏச்சி வாய் மூடு. உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், சும்மா என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அக்கா கொக்கான்னு கூப்பிடாதேன்னு. அப்பா, அந்த எறும்பு வேற கடிச்சு தொலையுது. அக்கா, உங்க மேல உள்ள பாசத்துல தானே அக்கா உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன் அக்கா. இங்க பாரு, இன்னைக்குதான் இந்த வீட்டுல நீ இருக்கிற லாஸ்ட் டே. ஒழுங்கு மரியாதையா உன் சட்டி பொட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இருந்துக்க. ஐயோ அப்பா, ஒரு ஃப்ளோல டயலாக் பேசுறதே பெரிய விஷயம், இதுல இந்த எறும்பு வேற கடிச்சு தொலையுதே. ஏடி, உன் காலுக்கு கீழே உன்னைய கடிச்சுக்கிட்டு தெரியுற தம்மா துண்டு எறும்பையே உன்னால விரட்ட முடியல, நீ எங்களை விரட்ட போறியா? போடி போடி போக்கத்தவளே. சிரிங்கடி சிரிங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு சிரிக்கிறியன்னு பாக்குறேன். நாலு என்னடி நாலு, எத்தனை மணி நேரம் இந்த வீட்டுல இருக்கியன்னு பாக்குறேன். முதல்ல என் காலை கடிச்ச இந்த எறும்புக்கு மருந்த வச்சு விரட்டுறேன், அடுத்து இந்த துரும்பு ரெண்டுக்கும் வேட்டு வச்சு விரட்டுறேன். ஏடி, உன் காலுக்கு கீழே இருக்கிற எறும்பையே உன்னால விரட்ட முடியாது, இவ எங்களுக்கு வேட்டு வைக்கிறாளாம், வெடி வைக்கிறாளாம். போடி போடி இவளே. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, இவ்வளவும் பட்டு நம்ம அந்த வீட்டுல இருக்கணுமா? இருக்கணும். ஏன்னா அது என் வீடு, என் குடும்பம், என் புருஷன். நான் இல்லாம வேற எவ இருப்பா? ஏன்டி மாமியா கிழவி, போனா போகுது பொம்பளை தானேன்னு பொறுமையா போனேன்னா என் பொறடிய புடிச்சு தள்ளி என்னைய விரட்டலான்னு பாக்குறீல? முடியாதுடி, முடியாது. இம்புட்டு நாள் நீ ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறோம் டி. உன் அண்ணன் மகளை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு மாமியானா யாருன்னு நீ காட்டிட்டீல, மருமகனா யாருன்னு நான் காட்டம் டி. அன்னைக்கிலிக்கா, அன்னைக்கிலிக்கா, இந்த வந்துட்டாகல்ல சோடி புறா, செத்தவடம் சோடி இல்லாம இருக்க மாட்டாங்க. இப்பதான் அன்னைக்கிளி வீட்டுல உள்ள வேலையை குனிஞ்சு நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சா. மத்தியான சோறு இன்னைக்காவது 12 மணிக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன். இவளுக்கு எல்லாம் சேர்ந்து கதவேசி அந்த மரத்தடியை விட்டு எந்திரிக்கிறதுக்கே 12 மணி ஆயிருமே. எத்தனை மணிக்கு உழ வச்சு எத்தனை மணிக்கு சோறு ஓட போறாளோ தெரியல. என்ன இந்த கிழவி நம்மளை கேவலமா குறுகுறுன்னு பாக்குறா? என்னவா இருக்கும்? கழுதை எதுவாவோ இருந்துட்டு போகுது, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஏக்கா, அன்னைக்கிலிக்கா, அன்னைக்கிலிக்கா.
ஏக்கா எம்பிட்டு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கிலேக்கான்னு உன் மாமியா கிளவி இங்கனக்குள்ள தானே உட்காந்துருக்கு. வீட்டுக்குள்ளதான் இருக்க இல்லைங்கிறதையாவது வாயை திறந்து சொல்லுதா? எப்படி உட்காந்துருக்குன்னு பாரு, கல்லூரி மங்கி மாதிரி. சரி சரி வீட்டுக்கு நெடுவாளி, அது எப்போதும் அப்படித்தானே. அது வாயை திறக்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கிற வேண்டியது. நீ வந்த விஷயத்த சொல்லிட்டி. அக்கா எங்க வீடு பூரா எறும்பு தொல்லை தாங்க முடியலக்கா. கொஞ்சோண்டு எறும்பு மருந்து இருந்தா கொடுவேன். ஐயா ஆமட்டு நெடுவாளி, இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டா எறும்பு தொல்லை தாங்க முடியாது. ஆனா கருவாட்டுல கூட எறும்பு போய் முக்கியதுன்னா பாருவேன். இம்புட்டு நேரம் அந்த கருவாட்டுல உள்ள எறும்பு அலசுறதுக்கு தான் ஊர்பட்ட நேரமா சென்று வச்சுப்போ. ஏக்கா உன் எறும்பு கதை கருவாட்டு கதையை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு அவசரமா கொஞ்சோண்டு எறும்பு மருந்து வேணும். இருந்தா எடுத்து கொடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நான் வேற யார் வீட்லயாவது போய் வாங்கிக்கிறேன். அடி என்ன டீவ காலைல சுடுதண்ணியை ஊத்தாத குறையா வந்து நிக்கிறா. எறும்பு மருந்து விடு எறும்பு மருந்து விடுன்னு. இருட்டி போய் தானே எடுத்துட்டு வரனே. இரு செத்த சீக்கிரம் போ. நீ நகர்ந்து போறதுக்குள்ள என் வீட்டு எறும்பு பக்கத்து வீட்டுக்கே போயிருக்கும். அதை என் கையால தான் கொல்லணும்னு குறிக்கோளோட வந்திருக்கேன். போய் படக்கன்னு எடுத்துட்டு வாக்கா. போறோம் டி இரு. வந்துட்டாளுங்க ஒரு நடையும் நடந்து ஒரு உடையும் உடுத்தி. எறும்பு மருந்து கொடு எலி மருந்து கொடுன்னு தெருவுக்கு தெரு மொக்குக்கு மொக்கு கடை வச்சிருக்கேன். போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே. அவளுக்கு காசுனா சக்கரை கட்டி, அடுத்தவ காசுனா பாவக்கா ரொட்டியோ. இந்தாட்டி நெடுவலி எறும்பு மருந்து. சரிக்கா என் வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எடி இப்ப என்ன அவசரம்? இப்பதானே வந்த செத்தோட உட்கார்ந்துருவேன், பேசிட்டு இருந்துட்டு போலாம். ஏக்கா அன்னைக்கிலேக்கா உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, நான் உடனே கிளம்பணும், போயிட்டு வரேன். என்ன இவ என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்னவோ வித்தியாசமா பேசிட்டு போறா. சரி கழுத, வீட்டுல உள்ள வேலைய பொறுப்பா பார்த்து குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டா சரிதானே. ஐயா ஐயா இந்த கிளடி ஏன் இப்படி நம்மள முறைச்ச மணிக்கு உட்கார்ந்துருக்கான்னு தெரியலையே. எடி பொழைக்க தெரிஞ்சவன் பொண்டாட்டி பொட்டி ஒட்டியா வச்சிருந்தாலாம், ஊர்ல அள்ளி கொடுத்த மருமக ஓட்டாண்டியா போய் நின்றாலாம். அந்த கதையா ஊர்ல எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துப்புட்டு என் மயனை நாளைக்கு ஓட்டாண்டியா ஆக்கி விடலான்னு பாக்குறியோட்டி. ஆமா ஆமா, ஒரு கை எறும்பு மருந்து கொடுத்ததுனாலதான் உங்க சொத்தை அழிஞ்சு வச்சுவாரு. அட சும்மா இருங்கட்ட, என்னத்தையாவது பேசணுமேனு பேசிக்கிட்டு. ஒவ்வொரு ரூபாயா சேத்தா தம்பி 1 கோடியில வந்து நிக்கேன். இப்படி ஊர்ல உள்ளவட்ட அள்ளி கொடுத்தோம்னா தெருக்கோடியில தான் வந்து நிக்கணும். எத்தே ஒரு பேக்கரி கடைக்குள்ள உங்க பேத்திய 2 பேரையும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா 5 நிமிஷத்துல 500 ரூபாய்க்கு டீமண்டை வாங்கி தின்றுவாளுங்க. இந்த 5 ரூபா மருந்துலதான் நம்ம கோடீஸ்வரலாக போறோமாக்க. அட போங்கத்த நீங்க ஒண்ணு. எட்டி ஏன் மட்டும் பேத்தி மாருக 2 பேரும் 5 நிமிஷத்துல 500 ரூபாய்க்கு திம்பாளுக, 1000 ரூபாய்க்கு திம்பாளுக. அதுல எல்லாம் கணக்கு இல்லட்டி. ஊர்ல உள்ளவளுக்கு கொண்டு போய் 5 ரூபா கொடுத்தாலும் அதுதான் கணக்கு. உன் கணக்குல தீய வச்சு கொளுத்து போ. அம்மாடியே அம்சா செல்ல மருமவளே. ஆண்டி என்ன ஆண்டி கட்டப்பையும் கையுமா கிளம்பிட்டீங்க? எங்கேயும் வெளியில போறீங்களா ஆண்டி? ஆமாட்டி ஆமாட்டி என் செல்ல மருமவளே, அத்தை ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன், நீ வீட்டுல பத்திரமா இரு சரியா? சரிங்க ஆண்டி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அத்தாடி அத்தாடி என் செல்ல மருமவ அம்சா எம்புட்டு அம்சமா சிரிக்கிறா. எட்டி மருமவள இப்படி சிரிச்சுக்கிட்டே சாமி கப்போட மட்டும் சுத்தம் பண்ணிடுறியா? பூவெல்லாம் காஞ்சி வை கிடக்கு, அதை தூக்கி தூர போட்டுவிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற பூவை போட்டு சாமி கும்பிடுறியா? சரிங்க ஆண்டி, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா ஆண்டி? சரிதா சரிதா, அப்ப அத்தை போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி போயிட்டு வாங்க. ஆளுதான் குட்டையா இருக்கா, ஆனா என்ன வேலை சொன்னாலும் சிரிச்ச முகத்தோட தட்டாம கேக்குறா. நம்ம மைய வளர்த்திக்கு இவதானே சரியா இருக்கு, வளர்த்திக்கு வளர்த்தி சரியா போகுமே. அந்த நெட்டை குரங்க கட்டிட்டு வந்த பாவத்துக்கு இன்ன வரைக்கும் சீப்பட்டு சின்ன பின்ன விட்டு போய் திரிகிறேன். என்ன செய்யறது? இன்னமும் அந்த எருமைக்கு புத்தி வந்த பாடு இல்லையே. ஆண்டி ஏன் அப்பப்ப தனியா பேசிக்கிறாங்க? ஒருவேளை பைத்தியமா இருப்பாங்களோ? அப்பாடா ஒரு வழியா அந்த வீட்டை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச எறும்புகளுக்கு பூரா மருந்து வச்சாச்சு. இனி இந்த அம்சாவையும் மாமியா கிழவியையும் எப்படி விரட்டுறதுன்னு யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவளுகளை தூக்கி உள்ள வச்சிடலாமா? இல்லைன்னா 4 அடியால செட்டப் பண்ணி இவளுகளை அடிச்சு விரட்டிடலாமா? போலீஸை வச்சு மிரட்டினாலோ அடியால வச்சு துரத்தினாலோ இது அவங்க செஞ்சதா போயிடும். ஆனா இது அவங்க செஞ்சதா இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நெடுவாளியோட சிறப்பான தரமான சம்பவமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? அடி பாவியலா, நான் பாட்டுல 3 வேளை சோறு கிடைச்சா போதும், தலைக்கு தேய்க்க எண்ணெய் கிடைச்சா போதும்னு நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தோம் டி. என்னைய இப்படி ஒரு வில்லி ரேஞ்சுக்கு யோசிக்க வச்சுட்டியலே டி. பாவியலா பாவியலா. உட்காந்து யோசிச்சேன், ஐடியா வரல. நின்று யோசிச்ச வந்துருச்சு. அவ சிரிச்சு பார்த்தா பிடிக்கவில்லை, முறைச்சு பார்த்தேன் பிடிச்சிருச்சு. அந்த அம்சவேணிய விரட்டணும்னா என்ன வேணா பண்ணலாங்க, என்ன பண்ண எனக்கு ஒன்னும் புரியவில்லையே.
என்னது இது? யோசிச்சு யோசிச்சு தூக்கமே வந்துருச்சு. சரி, தூங்கி தூங்கி யோசிப்போம். இன்னும் பொழுது அடையிறதுக்கு நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்காமலா போயிடுறேன். லட்சுமி, என்ன ஒரு படியா சோர்ந்து போய் வச்ச தீவனத்தை திங்காமலே வச்சுக்கிட்டே இருக்கிறவ, அட சீக்கிரமா தின்னு, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கா இல்லையா? அன்னைக்கிலிக்கா பாட்டி வனசா, என்ன தெக்கு காட்டுக்குள்ள கடந்து வர்றவ, இங்கிட்ட என்ன சோழி உனக்கு? எக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா? ஊரே கூகுன்னு கிடக்கு, ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறீ என்ன? யாட்டி வனசா, என்ன முட்டி, என்ன ஆச்சு? என்ன ஊரே ஏன் கூகுன்னு கிடக்கு? எக்கா, தெக்கு தெரு ராக்கமா எலி மருந்த குடிச்சிட்டு சீரியஸா கிடக்கலாம்க்கா. அதனால முருகேசன் முண்டாட்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. இந்த கதை உனக்கு தெரியாதாக்கே? எடி வனசா, ராக்கமா எலி மருந்த குடிச்சதுக்கு முருகேசன் முண்டாட்டிய எதுக்கடி போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? எக்கா, ராக்கமா புருஷனுக்கு ஏதோ புருஷ முண்டாட்டி தகராறு போல் இருக்குக்கா. இத போய் சொல்லி எனக்குத்தான் எலி மருந்து வேணும்னு கேட்காம, வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியல, கொஞ்சோண்டு எலி மருந்து கொடுவேன்னு முருகேசன் முண்டாட்டிட்ட போய் கேட்க, அவளும் பாவம் வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்றாளேன்னு வீட்டுல இருந்து எலி மருந்தை எடுத்து கொடுத்துருக்காக்கா. அந்த லூசு கிறுக்கி வீட்டுல வந்து அவ கலக்கி குடிச்சிட்டாக்கா. எடி, முருகேசன் முண்டாட்டி பாவம் புள்ள எலி தொல்லை தாங்க முடியலையேன்னு கேக்குறாளேன்னு கொடுத்துருக்கா. அதுக்காண்டி அவளை எதுக்கடி போலீஸ் கூட்டிட்டு போனேன்? எக்கா, எத்தனை சினிமா படம் பாக்குற, இந்த கூறுவார் கூட உனக்கு தெரியாது? கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தூண்டுறவங்களுக்கு தாக்கா தண்டனை அதிகம். அதனாலதான் முருகேசன் முண்டாட்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. எலி மருந்து குடிச்சது அவளா இருந்தாலும் கொடுத்தது அவதானே, அப்ப அவளை தானே பிடிக்கணும், சரியா தானே பிடிச்சிருக்கு. ஐயோ, நெடுவாளி புருஷனுக்கும் சண்டை நடந்துகிட்டு தானே இருக்குது. இந்த நேரத்துல நான் வேற எறும்பு மருந்தை எடுத்து கொடுத்து தொலைஞ்சிட்டேனே. ஐயோ, அந்த குட்டி வேற குடிச்சு புட்டு இந்த மாதிரி ஆகி போயிருச்சுன்னா போலீஸ் நம்மள பிடிச்சிட்டு போயிருமோ? ஐயோ, எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குதே. எக்கா, அன்னைக்கிலிக்கா, எக்கா, நீ என்ன இப்படி நிக்கிறவ? எக்கா, நான் இல்ல போலீஸ்காரையா, நான் இல்ல, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, என்னைய விட்டுருங்க. எக்கா, அன்னைக்கிலிக்கா, என்ன மெண்டல் மாதிரி கத்திட்டு இருக்க, என்ன ஆச்சு? எடி வனசா, காலையில ராக்கம்மா மாதிரியே நெடுவாளியும் அக்காட்ட வந்து கொஞ்சோன்னு எறும்பு மருந்து கொடுக்கா, வீட்டுல எறும்பு தொல்லை தாங்க முடியலைன்னு கேட்டா. நான் பாட்டுல என் வீட்டுல இருந்த எறும்பு மருந்தை எடுத்து கொடுத்து தொலைஞ்சிட்டு முட்டி. அவளை ராக்கம்மா மாதிரி எதையாவது கலக்கி குடிச்சிட்டு கிடந்தாலோ இல்ல மண்டைய கிண்டைய போட்டுட்டாலோ என்னைய தானே முட்டி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போக. ஐயோ, நான் புள்ள குட்டிக்காரி, என் புள்ளைய 2 ரோட்ல நிக்கீங்களே, என் புருஷன் நான் இல்லாம என்ன செய்வாரு? ஐயோ, எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குதே. அடி பாவி அன்னைக்கிலிக்கா, இப்ப போலீஸ் வந்துச்சுன்னா உன்னோட சேர்த்து என்னையவும் பிடிச்சிட்டு போயிரும்க்கா. நான் இந்த இடத்த விட்டு முதல்ல எஸ்கேப் ஆகுறேன். எடி வனசா, அப்படியெல்லாம் அக்காவை அம்போன்னு விட்டுட்டு போயிடாதட்டி. அக்காவுக்கு உன்னைய விட்டா வேற யார் இருக்கா சொல்லு. வாட்டி வெரசா போய் நெடுவாளி வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். வந்து தொலை, உங்க கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துகிட்டதுக்கு இனி என்னென்னலாம் நான் அனுபவிக்க போறனோ தெரியல. ஆண்டி சாமி ரொம்ப சுத்தம் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆண்டி வர்றதுக்குள்ள சுத்தம் பண்ணி சூப்பரா வச்சிருக்கணும். ஆண்டி, காஞ்சு போன மாலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது மாலை போட சொன்னீங்கல்ல, கண்டிப்பா போடுறேன் ஆண்டி. பழைய மாலையை தூக்கி தூர போட்டாச்சு. ஆண்டியும் அத்தானும் வர்றதுக்குள்ள புது மாலையெல்லாம் போட்டு சாமி ரூம சூப்பரா அலங்காரம் பண்ணிடணும். பனசா, எனக்கு வீட்டுக்குள்ள போகவே பயமா இருக்குடி. நெடுவாளி என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியலையேடி. எக்கா, நம்ம நினைக்கிறது மாதிரிலாம் ஒண்ணும்